எங்கள் அம்மா ஊருக்கு போயிட்டா, முழு பொறுப்பே என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கா. அவனை வேற நான் பார்த்துக்கணும் இல்லை? ஆமாம் அத்தை. ஆமாம், உங்கள் அம்மா வர வரையும் இருப்போம். அது 3 நாள் ஆகும். ஆமாம் அத்தை. தூரத்தில் என்ன கேட்டி தங்கச்சி வந்துட்டு இருக்காங்க. என்ன கேட்டி தங்கச்சி, எதுக்கு வந்திருக்கீங்க? டக்கி அக்கா, ஹென்னி அக்கா ஊருக்கு போயிட்டாங்க போல. ஆமாம் கேட்டி தங்கச்சி, இல்லையே பத்திரமா பார்த்துக்கோங்கக்கா. உங்களை ஒப்படைச்சு உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நம்பி ஒப்படைச்சு போயிருக்காங்க. அது ஆமாம், என்கிட்ட ஒப்படைப்பாங்க. இந்த ஊர்லேயே தெரிஞ்சவங்க நான் தானே. ஆமாம் ஆமாம், அதுவும் உண்மைதான். அதுங்களா எப்படி இருக்கீங்கடா? நல்லா இருக்கோம். நான் நல்லா இருக்கேன். சரி டக்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. என்ன எப்படி இருக்கீங்க? மேடமோட அம்மா ஊருக்கு போயிட்டாங்க போல். உன்னை ரொம்ப நாளாக 3 நாளாக வந்து எங்கள் அக்காவும் பார்த்துட்டு போகிறாங்க. உங்கள் அக்கா யார்? உங்கள் அக்கா உங்கள் ஆண்டி டக்கா தான். கேட்டியக்கா, எத்தனை தான் சொல்கிறது என் பேர் டக்கின்னு? உன் பிள்ளை பேரையும் உன் பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால குழப்புதுடா. சரி. ஓ ஆமாம், டக்கி ஆண்டி தான் எனக்கு கவனிச்சுக்கலாங்க. சரி சரி, ஆனால் பத்திரமா இருங்க. பத்திரமா இருக்கோம். அப்புறம் நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். டக்கி அக்கா, வீடு செம்மையாக மாற்றிட்டீங்க போல். சூப்பராக இருக்குது வீடு. ஒரு வீடு ஷேப்புக்கு ஒரு வீடே இருக்குது. வாலெல்லாம் செம்ம கிளாஸிச்சாக இருக்குது. ஆமாம், அதெல்லாம் கிளாஸ் வால் தான். ஒரு இதில் ஒரு பேபி போட்டுருக்கிற மாதிரி, இன்னொன்று இதில் ஃப்ளவர்ஸ் போட்டுக்கிற டிசைனு செம்மையாக இருக்குது. ஜன்னல் மாதிரி பார்த்துக்கலாம் போலையே. ஆமாம். சரி கிளம்புறேன். எப்படி இருந்தாலும் பொறிச்சிக்கோங்க. தூரத்துல என்ன கோட்டி அக்கா வந்துட்டு இருக்காங்க. எப்படி இருக்க டக்கி? நல்லா இருக்கேங்க்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானா ரொம்ப நல்லா இருக்கோம். சரி, ஹென்னி ஊருக்கு போயிட்டாலாம்ல, அவள் பிள்ளைய ஒன்று ஒப்படைச்சாலாம்ல? ஆமாம், எல்லாருமே அதையும் கேட்குறீங்களே. கேட்டுதான் ஆகணும், நல்லா விசாரிக்கணும்ல. இப்படி நீ ஒன்றும் சொந்தக்காரி கிடையாது, ஆனால் உன்னை நம்பி விட்டுட்டு போயிருக்கா பாரு. அதான் கேட்குறோம். ஆனால் நீ அவளுக்கு இந்த ஊர்லேயே ரொம்ப சொந்தம்தான். அதுவும் உண்மைதான். இப்போ தான் வந்தாங்க கேட்டி தங்கச்சி, அவங்கள சொன்னேன். சரி சரி. வீடு வால் சூப்பராக இருக்குது. ஆமாம், புதுசாக கட்டினது எல்லாமே. பின்னாடி தென்னை மரம் வேறு இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கே. கொஞ்ச நாள் நாங்களே வளர்த்தது தான். சரி, எங்கிட்டாவது வசதியாக இருக்குன்னா போதும், நாங்களும் பொழைச்சிட்டு தான் இருக்கோம். தூரத்தில் என்ன மோமன் எண்ணி வந்துட்டு இருக்காப்ல. டக்கி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணே. ஹென்னி ஊருக்கு போனதுனால பிள்ளைய ஒப்படைச்சிட்டா போல. ஆமாண்ணே, எல்லாரும் கேட்டால் எப்படின்னு? எல்லாரும் கேட்குறாங்களா? எனக்கு தெரியும். அவங்க சபையை கூட்டி வேற பேசிகிட்டு இருந்தாங்க தெரியுமா? இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அதான் நாங்களாம் வந்து நல்லா விசாரிச்சுட்ருக்கோம். உங்களுக்கு எல்லாரும் கேட்பாங்கன்னு தெரியுமா? சத்தியமாக தெரியாது. ஓ சரி சரி. வால் சாம, பிள்ளைகளுக்கு தென்னம்பரம் சாம. எல்லாரும் கண்ணு வைக்காதீங்க, கஷ்டப்பட்டு கட்டியிருந்த வீடு. சரிம்மா, பொழைச்சிக்கோ, நாங்கள் கிளம்புறோம். ரோட்ல தான் டாகி தம்பி வந்துட்டு இருக்காப்ல. நல்லா இருக்கேன் டக்கி அக்கா. நல்லா இருக்கேன் தம்பி. சரி ஹென்னி, சும்மா அங்கே தம்பி. ஹென்னி ஊருக்கு போனதுனால உங்கள்கிட்ட நம்பி ஒப்படைச்சிருக்கா தானே? ஆமாக்கா. சரி, எப்படி கண்டுபிடிச்சிய? எல்லாரும் இந்த நல்லதான் விசாரிக்கிறாப்புல. சரி சரி சரி. பிள்ளைல எப்படி இருக்கிய? நல்லா இருக்கேன் மாமா. நல்லா இருக்கேன் மாமா. டக்கி நல்லா இருக்க போல, சூப்பரா. அது எப்பயுமே தான். ஹென்னி பாப்பா, அவங்க அம்மா ஊருக்கு போயிட்டாளா? ஆன்டின்னு பார்த்துக்குவாங்க, சரியா? சரி மாமா. நெக்ஸ்ட் யார் இருப்பான்னு தெரியல.
யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா இந்த ஊர்லேயே தெரிஞ்சவங்க இவங்க 4 பேர் தான். ஆமாம், அது சரி. உன்னை நல்லா விசாரிக்கிறதுக்கு எத்தனை பேர் வராங்க தெரியுமா? ஆமாம் ஆமாம் ஆண்டி. 3 நாள் எங்கள் அக்கா வந்துடுவா. என்ன உங்கள் அக்கா? அது யார்? ஏய், அது அம்மா தான். அக்கான்னு ஏன் சொல்கிறீங்க? ஒரு வயசு எங்கள் கூடவங்க, அவ்வளோதான். சரி ஆண்டி. நம்ம ஊரில் அப்படி தான் அக்கா அண்ணன் அது மாதிரி கூப்பிட்றதா எல்லாரையுமே. சரி ஆண்டி. நம்ம வீடு எல்லாம் கண்ணு வைக்கிறாங்க பார்த்தியா? இந்த பேபி மாதிரி ஃபோட்டோ போட்டது, இந்த பூ மாதிரி வச்ச வாழெல்லாம், இதெல்லாம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா, வெளில நல்லா தெரியுமா? ஆமாம், அப்படி தானே இருக்கும். எனக்கு ஊரே நல்ல வீடு நம்ம கட்டியிருக்கோம். சரி, இந்த கடவுள் தெரிஞ்ச வாரம் தான் இதெல்லாம். ஆமாம் ஆமாம். சரி, இப்போ நைட் ஆயிடுச்சு, தூங்க போவோமா? ஆமாம், நைட் ஆயிடுச்சு, சரி தூங்க போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.